படைத்தவர். படைத்தவருக்கான அடையாளம் 7ஆம் நாள். அவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய மகிமையை பற்றி நம்ம படிக்க போறோம். இந்த தூதை பத்தி படிக்கும்போது விளக்கமாக படிக்கணும். சரிங்களா? என்ன எடுத்து படிக்கலாம்? ஏசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை படிப்போம். ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. ரைட்டுங்களா? அருமையா சொல்றேன். இந்த தூது கொடுக்கப்படுறதன் நோக்கம் என்னன்னு கேட்டா, நான் கர்த்தர். கர்த்தர் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன அர்த்தம்? சிருஷ்டிகர், படைத்தவர் என்ற அர்த்தம். ஆதாமை படைத்தவர் என்ற அர்த்தம். ஏவாளை படைத்தவர் என்ற அர்த்தம். இந்த உலகத்தை படைத்தவர் என்ற அர்த்தம். வானாதி வானங்களை எல்லாவற்றையும் படைத்தவர் என்ற அர்த்தம். நான் கர்த்தர். இவ்வளவு அழுத்தமாக இந்த வார்த்தையை சொல்றார். நான் கர்த்தர், இது என் நாமம். சரியா? நாமம் என்ன? பரிசுத்தம். கர்த்தருடைய நாமம் என்ன? பரிசுத்தம். நான் என்ன செய்ய மாட்டேன்? என் மகிமைய வேற ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். சரிங்களா? துதி என்ன செய்ய மாட்டேன்? விக்கிரகங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது மனிதர்கள் எப்படி கடவுளாக முடியும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நான் கடவுள், கடவுள் என்னுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே. கடவுள் என்பதற்கு அநேக காரியங்கள் வேணும். கடவுள்னு சொன்னீங்கன்னா அதற்கான காரண காரியங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லி அடையாளங்களை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசு கடவுள் என்பதற்கு அடையாளங்களை தந்திருக்கிறார். இப்ப மனிதர்கள் கடவுள் இல்லைங்கிற கொள்கை நம்ம என்ன செய்யணும்? தவறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானால் புனையப்பட்ட காரியங்கள், வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, தன்னை கடவுளாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அப்படின்னா நீ வானத்தை படைச்சியா? கேள்வி கேட்கணும். உன்னால் வானம் படைக்கப்பட்டதா? வானாதி வானங்கள் படைக்கப்பட்டதா? ஆகாயவெளி படைக்கப்பட்டதா? பூமி படைக்கப்பட்டதா? சமுத்திரங்கள் படைக்கப்பட்டதா? மிருகங்கள் படைக்கப்பட்டதா? இளைஞர்கள் படைக்கப்பட்டதா? நீர், நிலம், காற்றெல்லாம் உன்னால படைக்கப்பட்டதா? ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அறிவு பெற்றுட்டோம், நம்ம ஞானியா இருக்கிறோம், சிறந்த காரியங்கள் தெரிகிறது, வேத ரகசியங்கள் தெரிகிறது சொல்றதுனால நாம் கடவுள் இல்லை. சரிங்களா? நாம் யார் இல்ல? கடவுள் இல்லை. நான் கர்த்தர், இது என் நாமம், பரிசுத்தம் உள்ளவர். நான் என்ன செய்ய மாட்டேன்? துதிய வேற ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டேன். ஆனா நீங்க துதி எப்படி மாறி போயிருக்கு? கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முத்துவதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்று விசுவாசத்தோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த கருத்துக்களை நாம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் எல்லாரும் என்னையும் இதை தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை ஒருவனுக்கு கொடுக்க மாட்டார். பயங்கரமான தெய்வம், அவர் ஏன் ஒருவனுக்கு கொடுக்க மாட்டார்? அப்படி கொடுக்கப்பட்ட என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம படிக்கலாம். சரிங்களா? விக்கிரகங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? நான் கொடுக்க மாட்டேன். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த செய்தியில? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் சொன்னா என்ன எங்க அழைக்கிறார் அவரு? ஆமா, ஒரு வாரத்திற்கு 7 நாள் என்றால் 6 நாள் வேலை நாள், 7 நாள் தொழுகை நாள். நீங்க அநேக போதகர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, 7 நாள் இல்ல, வாரத்தின் முதல் நாள் தான் தொழுகை நாள், உயிர் திறந்த நாள் தான் தொழுகை நாள் அப்படின்னு சொல்லும்படியாக அநேக கிறிஸ்துவ போதகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எழுப்பி தேவனுக்கு விரோதமாக, விசுவாசத்திற்கு விரோதமாக, விசுவாச துரோகம் இந்த உலகத்தில் என்ன செய்யுது? அலை அடித்துக் கொண்டிருக்கிறது, கடல் அலை போல அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும், சத்தியமே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நாம் இந்த செய்தியை கொடுக்கணும்னு சொன்ன, இந்த முத்தூது செய்தியை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முத்தூது செய்தியை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அதனால முதலாம் தூது எதற்காக அடைக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மகனே நீ என்ன தெரியாம இருந்தா பரவாயில்ல, என் வேதம் உனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, என்னை தேடாம இருந்தாலும் பரவாயில்ல,
நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, இதோ என்னுடைய செய்தி, என்னுடைய நற்செய்தி என் பிள்ளைகள் மூலமாக உன் வீட்டை நோக்கி, உன் உள்ளத்தை நோக்கி தேடி வருகிறது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 3:20. இந்த தூது மூலமா என்ன செய்யறாரு? வாசற்படியில் நின்று என்ன செய்யற? கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டாக வேண்டும். அடி நீ கேட்கறதுக்கு மனசு இல்லையா? நான் உள்ளார வரணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், உன் அறிவாகிய கதவை திறந்தால், உன் ஞானம் என்ற கதவை திறந்தால், உன் புத்தி என்ற கதவை திறந்தால், கடவுள் யார் என்று வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு நீ கதவை திறந்தால் என்ன செய்வேன்? உள்ளார பிரவேசிப்பேன். உன்னுடைய இருதயத்துக்குள்ள வருவேன், உன் சிந்தையில வருவேன், உனக்கு வேதத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பேன், என் ரட்சிப்பை குறித்து சொல்லிக் கொடுப்பேன், என் இரண்டாம் வருகைக்காக நீ ஆயத்தமாக வேண்டிய அந்த ஓய்வு நாளை குறித்து நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? அதனால வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய 14வது அதிகாரத்தில் 7வது வசனம் எதற்காக அழைக்கிறது என்றால், வாரத்தின் 7ஆம் நாளே ஓய்வு நாள். இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியது ஓய்வு நாள் என்பதை, 7ஆம் நாள் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இந்த 7ஆம் நாள் சனிக்கிழமை. தூது மூலமாக இந்த உலகத்திற்கு இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். வாரத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமையே. வேதாகம புத்தகத்தில் கிழமைக்கெல்லாம் பேர் இல்லை என்றாலும் சாத்தானுடைய வஞ்சக கூட்டம் தேவன் படைத்த நாளுக்கு விக்கிரக வழிபாட்டுடைய பெயரை சூட்டி இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னு கேட்டா, 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், ஆயத்த நாள், ஓய்வு நாள். ஆயத்த நாள், ஓய்வு நாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த தூது, முதலாம் தூது எத்தனை அடுக்கு தூதுன்னு படிச்சோம்? 3 அடுக்கு தூது. ரைட்டுங்களா? எத்தனை அடுக்கு தூது? 3 அடுக்கு தூது. அந்த 3 அடுக்கு தூதுல எந்த தூது படிச்சிருக்கிறோம்? முதலாம் தூது படிச்சிருக்கிறோம். இந்த முதலாம் தூது நம்ம எதற்கு அழைக்கிறது? ஓய்வு நாளுக்கு அழைக்கிறது. ஓய்வு நாள் மூலமா நம்ம யாரை தெரிஞ்சுக்கிறோம்? சிருஷ்டிகரை தெரிஞ்சுக்கிறோம். அந்த சிருஷ்டிகர் யாரு? கர்த்தர். அப்போ படைக்கும் போது அவருக்கு என்ன பேரு? கர்த்தர். ரட்சிக்கும் போது அவருக்கு என்ன பேரு? இயேசு. மனுஷரை சரீரத்தில் வரும்போது அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல் என்பதை தெளிவாக நாம் தெரிந்திருக்க வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? இது ஒரு பகுதி தெரியுதா? சரி, இந்த பகுதியில் அடுத்தது மேல போவோம். அந்த தூதையை ஃபர்ஸ்ட் வாசிப்போம். 2 வரையும் வாசிப்போம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. சரிங்களா? இந்த செய்தி மிக முக்கியமானது. நம்பர் 1 என்ன? தேவனுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நம்பர் 2 என்ன? அவர் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. கவனிக்கணும். நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. நம்முடைய சிந்தைகளை தேவன் திருப்புகிறார். அதான் சொன்னேன், தேவனுக்கு பயப்படு. படிச்சிட்டோம். தேவன் யார் நினைச்சு படிச்சாச்சு இல்லீங்களா? தேவன் யாரு? கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யாரு? தேவன். அவர் தான் படைச்சாரு. என்ன செஞ்சிட்டோம்? பயப்பட. அவரை நம்ம பயப்படணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவருடைய 7 நாளை ஓய்வு நாளாக தொழுது கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். எந்த நாள்ல மகிமைப்படுத்தணும்? 7ஆம் நாளில் மகிமைப்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு நாள் இல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏதாவது சொல்லிக் கொடுக்கிற போதகர்கள் என்ன சொல்றாங்க? வாரத்துக்கு 7 நாளுங்க, எந்த நாள்லயாவது ஒரு நாள் ஆண்டவரை தொழுது கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே. ஏங்க, நம்ம அநேக சகோதர சகோதரிகள்லாம், வெளியில இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் சொல்லிக்கிறாங்களே, போதகர்கள் சொல்றாங்களே, ஏன் வாரத்தில் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீ தொழுது கொள்ளணுமா? ஏன் திங்கட்கிழமையில ஓய்வு நாள் வச்சுக்க? ஏன் செவ்வாய்க்கிழமை ஓய்வு நாள் வச்சுக்க? ஏன் புதன்கிழமை ஓய்வு நாள் வச்சுக்க? ஏன் வியாழக்கிழமை ஓய்வு நாள் வச்சுக்க? ஏன் வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் வச்சுக்க? ஏன் ஒண்ணு மட்டும் பிடிச்சிட்டு தொங்குற? என்ன காரணம்? சபைகளை சாத்தா தனித்தனியாக பிரிச்சுட்டான். ஒரு சபை நாங்க திங்கட்கிழமை
எல்லா நாளும் படைத்த நாளே அப்படின்னு சொல்லி ஏற்க நீங்க வந்து கைகொள்ள முடியுமா? அது என்ன நடக்கிற போராட்டம் என்ன போராட்டம் நடக்குது? தேவன் உலகத்தை படைத்தது, படைத்ததற்கான அடையாளம் வாரத்தின் 7ஆம் நாளா அல்லது வாரத்தின் 1ஆம் நாளா? ரைட்டுங்களா? என்ன அடையாளம்? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? இந்த உலகத்தை படைத்ததற்கான வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் வாரத்தின் 7ஆம் நாளா அல்லது வாரத்தின் 1ஆம் நாளா? வேதத்திலே சொல்லப்படாத கருத்துக்களை, சொல்லப்படாத ஓய்வு நாளை, சொல்லப்படாத அடையாளத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வேதத்திற்கு விரோதமாக பொய்போதகம் பண்ணும்படியாக சாத்தான் நடந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு நாம் தூது கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறோம். இந்த 3 தூதுக்கு சேர்த்து ஒரு தூது ஒன்று இருக்கிறது. 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, கொடுக்கிற தூது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ சபைகளுக்கு கொடுக்கிற தூது வெளிப்படுத்தல் புத்தகத்துல 18ஆவது அதிகாரத்துல 4ஆவது வசனத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். 3 தூதுக்கு காமனான ஒரு செய்தி. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேர்ந்த வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவள் என்பது தீர்க்க தரிசனத்தில் திருச்சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம தெளிவா வேற ஒரு விஷயங்கள்ல படிக்கலாம். தேவனுக்கு பிரியமான திருச்சபை என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னு வெளிப்படுத்தல் 18 சொல்லப்பட்டிருக்கு. பாவம், அவருடைய பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. வெளி மார்க்கத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை எடுத்து படிங்க. குற்றவாளியோடு படிக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று படிங்க. பைபிள் எழுதியிருக்க போதிக்கிறாங்களே, வசனம் ரைட்டா தப்பான ஆராய்ச்சி பண்ணுங்க. அவளுக்கு ஏற்படும் பாதை, அவள் பாவத்தில் இருக்கிறாள். அப்ப பாவத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை எதுன்னு கண்டுபிடிங்க. தேவன் தந்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமா செயல்படுற திருச்சபை எதுன்னு கண்டுபிடிங்க. அக்கிரமம் செய்யற திருச்சபை எதுன்னு கண்டுபிடிங்க. பொய் போதகம் பண்ணுகிற திருச்சபை போதகர்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. பொய் தீர்க்கதரிசி யாருன்னு கண்டுபிடிங்க. கள்ள கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிங்க. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகம் அழிய போகிறது. அதற்கு முன்பாக நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகத்திற்கு நற்செய்தி கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளை எப்படி இருந்தால் இந்த உலகத்திற்கு எந்த நற்செய்தியை கொண்டு செல்வது? ஆகையினால இந்த 3 அடுக்கு தூது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னு படிச்சு பார்த்தோம்னா, அவளை விட்டு வெளியே வா. அவளை விட்டு என்ன செய்ய? வெளியே வா. அதனால படிக்கும் பொழுது படிக்கிறோம் இந்த செய்தியை தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். எல்லாரும் வாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு ஓய்வு தான் வச்சிருக்கிறாரு. அதனால சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை, சகல ஜனக்கூட்டம் எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷம். நித்தியம் என்றால் அழியாதது, சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. அந்த நித்திய சுவிசேஷம்னா, என் ஜனங்களை எல்லாரும் வந்து என் நாளாக 7ஆம் நாளிலே வந்து என்னை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்தமாகுங்கள், ரட்சிப்படையுங்கள், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. சரிங்களா? யாருக்கு நியாயத்திற்கு கொடுக்கணும்? என்ன செய்தி வருது? எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. சரிங்களா? அவருக்கு நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. என்ன நியாயத்திற்கு யாருக்கு கொடுக்க போறாரு? ஒரு நியாயத்திற்கு ஒண்ணு வருதுன்னு சொன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுல ஏதோ பாவம் இருக்கு. யாரோ பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? நியாயத்திற்கு செஞ்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கடைசியாக இறுதியான ஒரு நியாயத்திற்கு என்ன செய்ய போகிறது? நடைபெற
நடைபெற போகிறது அப்படிங்கறத குறித்து படிக்கணும். அந்த நியாய தீர்ப்பு யாருக்கு நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று நடந்திருக்கிறது. யாருக்கு? சாத்தான். ரைட்டுங்களா? சாத்தான் நியாய தீர்ப்பு ஒன்று என்ன செஞ்சிருக்க? நடந்திருக்கிறது. எங்க? பரலோகத்துல. எங்க? பரலோகத்துல. ஏன் நியாய தீர்ப்பு நடந்தது? தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செஞ்சான்? குலைச்சு போட்டான். தேவனுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளை எழுப்பினான். தேவனுடைய ராஜாங்கத்திற்கு உட்பட்டவனா இல்ல. தேவனுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கலங்கடிக்கிறவனா இருந்தான். பொய் பேசினான். தேவனுடைய அன்பு தேவன் அன்பு இல்லாதவன்னு சொல்லி பேசினான்னு சொல்லி படிக்க போறோம். அதெல்லாம் சாத்தானை குறித்து படிக்கும்போது நல்லா படிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவன் எங்க வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன்? பரலோகத்தில் வாழ்வதற்கு, அவனுக்காக உண்டாக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி அவன் ஆண்டவர் எங்க தள்ளி இருக்கிறாரு? எங்க தள்ளிட்டாரு? பூமியிலே தள்ளி இருக்கிறார். எதற்காக? எதற்காக? இடது பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்துட்டு நீங்கள் சபிக்கப்பட்ட இனத்தாராகிய நீங்கள் சரியா எங்க போங்க? அழுகையோ பாழடைப்பு போன நரகத்துக்கு போங்க என்று சொல்ற. நரகத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு ஒரு பகுதி. அப்படின்னா யுத்தம் யார் யாருக்கு நடந்தது? பரலோகத்தில் யுத்தம் யார் யாருக்கு நடந்தது? தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்தது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு யுத்தம் ஒன்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு சாத்தானுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள். சரிங்களா? அப்ப ஆகையினால இது முதலாவது இந்த காரியத்தை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி படிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படும் பொழுது தேவனுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 தூது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முத்திரையிடப்பட்ட தூதாக என்ன செஞ்சது? இருந்தது. ரைட்டுங்களா? 3 தூது என்னது? முத்திரையிடப்பட்ட ஒரு தூதாக இருந்தது. அந்த தூது வெளிப்பட்ட காலம் எப்போ? ஆண்டவரின் தூது எப்போது வெளியே முத்திரை உடைத்தாரு? கிபி 1844 வருஷம் 3 அடுக்கு தூதுல முதல் தூது இந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது என்று வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. அப்படியான என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தூது மூலமா நம்ம அறிஞ்சுக்கிற மிக முக்கியமான செய்தி என்னன்னு படிக்கும்போது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல 2 பகுதிகள் படிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், இரண்டாவது பகுதி மகா பரிசுத்தலம் என்று படிக்கிறோம். இப்ப தூத படிக்கும் பொழுது கிபி 1844 நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் கூடாரத்தினுடைய பரிசுத்தல ஊழியத்தை முடிச்சிட்டு எங்க வர்றாரு? இரண்டாவது அறைக்கு என்ன செய்றாரு? வருகிறார். 1844 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மகா பரிசுத்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகா பரிசுத்தலத்துல அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவதற்காக நுட்ப நியாய விசாரணை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார். அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துருச்சு. செம்மறியாடுகள் யாரு, வெள்ளாடுகள் யாரு என்று சொல்லி பிரிக்கக்கூடிய வேலை வந்து விட்டது. ரைட்டுங்களா? நம்ம என்ன படிக்கிறோம்? 1 பேதுரு 4:17 என்ன படிக்கிறோம்? 1 பேதுரு 4:17 படிங்க. 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே துவக்கினார். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு, கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்ன? கவனிக்க, அருமையான செய்தியை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. கேட்டீங்களா? என்னது? 1844 வருஷம் உலகத்திற்காக நியாய தீர்ப்பு சபைக்காக எங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டில். இந்த வீட்டை பரலோக வீட்டை பற்றி சொல்லுகிறது.
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. முதலாவது அது நம்மிடத்தில் துவங்கினார். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த அந்த லைனை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ரைட்டுங்களா? உலகம் முழுவதும் என்ன அறிவிக்கப்படுகிறது? முத்துதுங்கிறது என்னது? சுவிசேஷமா? முத்துது என்ன? சுவிசேஷம். அன்பானவர்களை கவனிங்க. நற்செய்தி. வேதத்திலிருந்து ஆண்டவர் ஊழியர்களை அனுப்பி இந்த நற்செய்தி கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அவர் சிருஷ்டிகர். யார் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு பண்ணாங்களோ, உண்டாக்குனாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்தையும் நியாயத்திற்க முடியும். அவர் சிருஷ்டிகரே நியாயாதிபதி. இந்த உலகத்தை அவர் நியாயத்திற்கு போகிறார். அவர் கொடுக்கிற செய்தி என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திற்கு கொடுக்கிற நற்செய்தி சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது திருச்சபை கீழ்ப்படிய வேண்டும். ரைட்டுங்களா? நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இப்ப கடைசி காலத்தில் ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கிறேன்னு சொல்ற தேவனுடைய திருச்சபைகளே, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளே, திருச்சபையை நடத்துகிற போதகமார்களே, உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி 1844 வருஷத்துல பரலோகத்துல மகாபரிசுத்தலத்துல தேவனுக்காக பரிந்து பேசுவதற்கு, மனிதர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக, அவருடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவதற்காக தேவன் பிதாவுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். நியாயத்திற்கு துவங்கி இருக்கிறது என்று இந்த தூது நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. ஒரு நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. அதனால என்ன சொல்றாரு? அந்த செய்தியை நமக்கு என்ன கொடுக்கிறார்? முன்னாடி நம்ம படிச்ச முன்பகுதியை படிச்சோம். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்துருச்சு. எப்போ வந்தது? கிபி 1844. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பூமியில இருக்கிற ஜனங்க யார் யாரு? சகல ஜாதி. வெளிப்படுத்தல் 16ல 6. ரைட்டுங்களா? படிக்க போறோம். வெளிப்படுத்தல் 16ல 6. சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை, சகல ஜனக்கூட்டம் எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தணும். முதலாவது தேவனுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். ஏன் பயப்படணும்? அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்து விட்டது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தணும்னா எல்லா ஜனங்களும் வாரத்துல 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7 நாள்ல உலகத்தை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வர வேண்டும் என்று இந்த பரலோக ஆலயத்திலிருந்து சத்தம் பிறக்கிறது. அதுதான் இந்த முதல் தூது. படம் புரியுதுங்களா? அதுதான் இந்த முதல் தூது. தேவனுடைய வீட்டிலே நியாயத்திற்கு துவங்கும் காலமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு சத்தியம் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நியாயத்திற்கு நான் இருக்கலாமா? அந்த நியாயத்திற்கு நடக்கும் பொழுது நான் வந்துட்டு வெள்ளாடா நியாயத்திற்கப்படலாமா? இந்த நியாயத்திற்கு முடித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளில வர இருக்கிறாரு. போக்காட்டு தலையில் கை வைக்க போறாரு. யார் கை வைக்க போறாரு? போக்காட்டு தலையில் கை வைக்க போறாரு. சாத்தானுடைய ராஜ்யம் முடிவடைய போகிறது. சாத்தான் காவலில் வைக்கப்பட போறானே. உடைய நியாயத்திற்கு வெளில வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அவர் வெளில வருவதற்கு முன்பாக நாம் எல்லோரும் ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தூது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவர் மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. அதனால வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். 12வது வசனம் படிங்க. எப்ப இது 1 பேதுரு 17:18. 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 17 படிச்சோம். 18வது வசனம் படிங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? என்னங்க இது? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். சரிங்களா? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி 7 நாளை தொழுது கொள்கிற நீதிமன்களை ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கிறது. என்ன காரணம்? என்ன வசனம் சொல்ல முடியும்? வெளிப்படுத்தல் 12:12 சொல்லலாமா? 1 பேதுரு புத்தகம் 5:8 சொல்லலாமா? சரிங்களா? பரலோகங்களே, அவைகள் வாசமா இருக்கிறவர்களே, களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும்
குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதே வேளையில வெளிப்படுத்தல் 12 படிச்சோம். திருப்பி திருப்பி இந்த வசனத்தை படிக்கணும். 12 படிச்சோம். அதே வெளிப்படுத்தல் 12:17 படிக்கணும். ஆன்சர் புரியும். அப்பொழுது பரிசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களான அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு. ஏன் ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா, நீதிமன்றங்களுக்கு ஏன் ஆபத்து வருதுன்னு சொன்னா, சத்தியத்தை சொல்றவங்களுக்கு ஏன் ஆபத்து வருதுன்னு சொன்னா, சரிங்களா, என்ன நடக்குதுன்னா தேவனுடைய நீதி அந்த உலகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது. அதனால முதல் அடி தாக்குதல் எங்க பண்றான்னா, நீதிமன்றங்கள் வாழக்கூடிய திருச்சபையை சாத்தான் தாக்கி கொண்டிருக்கிறான். அந்த திருச்சபை 7 நாளை ஓய்வு நாளாக கை கொள்ளுகிற திருச்சபை என்பதை நாம் படித்து தெரிந்திருக்கிறோம். அந்த திருச்சபைகள் தேவனுடைய சட்டமாகிய 10 பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிற தேவ பிள்ளைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். முதலாவது தெரிஞ்சுன்னா நமக்கு ஆபத்து இருக்கு, நீதிமன்றங்களுக்கு ஆபத்து இருக்கு, ஓய்வு கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை சந்திப்பதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆபத்தை தெரிந்த நம்முடைய முற்பிதாவாகிய தேவனுடைய சீடன் பேதுரு என்ன சொன்னாரு? நீதிமானே, ரட்சிக்கப்படுவது அரிதாய் இருக்கிறது. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டா, சில நீதிமன்றங்கள் இன்னைக்கு அதிசய அற்புதங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க, ஏமாந்து போறாங்க. மத்தேயு புத்தகத்தில் நமக்கு செய்திருக்கல 24. சரிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள போதகர்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ சாத்தான் பயங்கர சூழ்ச்சியோடு ஈடுபட்டிருக்கிறான். சபைக்கு உள்ளார நுழைஞ்சிட்டான். சபையுடைய பிள்ளைகளுடைய குணங்களை வாசித்து பிள்ளைகளுடைய குணங்களை தெரிந்து வைத்திருக்கிறான். யாரை வீழ்த்தலாம் என்று தெரிந்து வைத்திருக்கிறான். யார் தேவனுடைய வழியிலே ஸ்டாண்டர்டாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய திருச்சபைக்கு ஆபத்து இருக்கிறது. தேவனுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கிறது. தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி இருக்கிறாங்கன்னா, வெளிப்படுத்தல் 18 நாள போல இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது வேதம். தேவனுடைய திருச்சபையில் இருக்கிறவங்க சாத்தானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 நாளை கோர்வையாக வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தூதன் முதலாவது திருச்சபையில் இருக்கக்கூடிய என் மகனே, என் மகளே, தேவ பிள்ளைகளே, நீங்க எச்சரிக்கையா இருங்க. சாத்தானுடைய குணங்கள் உங்களுக்கு வேண்டாம். மாம்ச இச்சைகள் உங்களுக்கு வேண்டாம். கண்களின் இச்சைகள் உங்களுக்கு வேண்டாம். ஜீவனத்தின் பெருமை உங்களுக்கு வேண்டாம். அவளை விட்டு வெளியே வாங்க, அவளை விட்டு வெளியே வாங்க. ஆபத்து இருக்கு. வலுசர்ப்ப ஸ்திரீ மேல் கோபம் கொண்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் மேல் கோபம் வந்திருக்கு. கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகள் மீது கோபம் வந்து கொண்டிருக்கிறது. யாரை வீழ்த்தலாம்னு வந்துகிட்டு இருக்கிறான். ஆபத்து இருக்கு, எச்சரிக்கை இருக்க. பாடம் புரியுது என்னன்னு? யார் ரட்சிக்கப்படுவது அரிதா இருக்கு. நீதிமன்றங்களே நீதிமன்றங்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால். பாடம் புரியுதா? அரிதானால், ரைட்டா? அப்ப நீதிமன்றங்களுக்கு இக்கட்டு இருக்கிறது. நீதிமன்றங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. நீதிமன்றங்களுக்கு ஆன்மீக போராட்டம் இருக்கிறது. நீதிமன்றங்கள் சாத்தானை எதிர்த்து போர் செய்ய வேண்டும். நீதிமன்றம் சாத்தானை எதிர்த்து போர் செய்யணும்னா 7 நாளை தொழுகை நாள கொள்ள வேண்டும். 7 நாள் தொழுகை நாள கை கொண்டோம்னா ஒரு சுத்தம் அடைஞ்சிருவோம். 7 நாள் தொழுகையில் இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அந்த நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார். அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். அந்த நாள்ல தொழுது கொள்கிற பிள்ளைகள் பரிசுத்தர்களாக இருக்கிறாங்க. சாத்தானோடு போரிடணும்னு சொன்னா பரிசுத்தத்தோடு இருந்தாலும் சாத்தானோடு போரிட முடியும். சாத்தானோடு போரிடுவதற்கான வல்லமையை ஆண்டவர் தருகிறார் என்று படிக்கிறோம். 12ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. இப்படிதான் அரிதானால் படிங்க. பாத்தீங்களா, பக்தி இல்லாத சபைக்கு
ஓய்வு நாளுக்கு கடமைக்காக ஓய்வு நாளுக்கு வந்துட்டு கடமைக்காக காணிக்கை கொடுத்துட்டு கடமைக்காக உலக ஆசீர்வாதங்களுக்காக தசமபாகம் கொடுத்துட்டு இரண்டாம் வருகையை காணாம இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் இல்லாம பக்தி இல்லாம ஆண்டுடைய கல்வாரியை நோக்கி பார்க்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு நிலை எப்படி இருக்கும்னு சொல்லப்படுகிறது. பக்தி இல்லாதவனும் பாவியும் நியாய பிரமாணத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. பாவி யாரு? நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்ப 7 நாள் சபையில இருந்துகிட்டு 7 நாள் தொழிலாள கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நியாய பிரமாணத்தை மீறலாமா? மீறக்கூடாது. பக்தி இல்லாதவனும் பாவிகளும் எங்கே நிற்பான்? ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது எங்க நிற்பான்? நேற்றுக்கு பரிந்து பேச முடிச்சுட்டு வெளியில ரட்சிப்புக்காக வரும்பொழுது அவன் எங்க நிற்பான்? வெள்ளாடுகளோட நிற்பானா? செம்மறியாடுகளோட நிற்பானா? சபிக்கப்பட்டவனா? ஆசீர்வதிக்கப்பட்டவனா? யார் அவன்? எந்த கூட்டத்தில் இருப்பான்? அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? 19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்களது ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவுள். ரைட்டுங்களா? 19 வசனம் ரொம்ப விலையேறப்பட்ட வசனம். எப்படி இருக்கணுமா? இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ஓய்வு நாளை கை கொடுக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஆமா, நம்மளுடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரியா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? சிருஷ்டிகர்த்தா. இந்த சிருஷ்டிகர்த்தா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு கேட்டா நம்ம கடைசியா முடிப்போம். ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு படிக்கும் பொழுது நமக்கு 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிக்கிறோம்ல. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம் படிக்கிறோமா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. சிருஷ்டிகர்த்தாவிடத்தில் நம்முடைய ஆவி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்முடைய அறிவு, ஆத்மா எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி ஒப்படைத்தால் 7 நாளுக்கு வருகிற பிள்ளைகள் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல 7 நாளை தொழுது கொள்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். அப்ப பரிசுத்தவான்களாக இருந்தா வானத்தின் மத்தியில் ஒரு தூதன் பறக்க கண்டேன். வானத்தின் மத்தியில் ஒரு தூதன் பறக்க கண்டேன். சரியா? அந்த தூதன் யாரு? பரலோக தூதன். பரலோகத்திலிருந்து வருகிறான். பரலோகங்களே களி கூறுங்கள், அவர்கள் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். அப்ப பரலோகத்தில் என்ன இல்ல? பாவம் இல்ல. பாவம் இல்லாத இடத்துல இருந்து எங்க வந்திருக்கிறான்? பாவம் உள்ள இடத்துக்கு வந்திருக்கிறான், பூமிக்கு வந்திருக்கிறான். அப்ப பூமியில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பாவத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எங்க வர்றாங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்க? பரிசுத்தமாக வர்றாங்க. ஏன் பரிசுத்தமாகணும்? பரலோக தேவனோடு சேரணும். பரிசுத்தமா சேரணும். சேரும் பொழுது ஆவியானவர் சேருகிறார். ஆவியானவர் சேரும் பொழுது வெளிப்படுத்தல் புத்தகம் வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14வது என்று சொல்லப்பட்ட 3 அடுக்கு தூதாகிய தூது அந்த பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. பணம் புரியுது உங்களுக்கு? ஏன் ஓய்வு கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தமான பிள்ளைகளோடு தான் அந்த பரலோக தூதன் என்ன செய்வான்? இணைவான். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக எபிரேயர் புத்தகத்தில் படிச்சோம்ல, 1:14 படிச்சோம்ல, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிட ஆவிகள். இந்த ஊழியத்தை நம்ம செய்யறோம்னா நாம அவர்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்தமா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, நேர்மையை மீறக்கூடாது. நீராம உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல ஜாதி கோத்திரம் பாஷகருக்கெல்லாம் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அவருடைய துதியை துதிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தர்கள். அந்த துதியை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, விக்கிரகங்களுக்கு
வணங்குறோம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? படைத்தவரையே வணங்கு, படைத்தவற்றை வணங்காதே. இந்த தூது நம்ம கொடுக்கிற பாடம் என்னது? படைத்தவரை தான் என்ன செய்யணும்? வணங்கணும். அவரால் படைக்கப்பட்ட யாதொன்று என்ன செய்யாத? வணங்காத. அப்படி வணங்காம அந்த தூதை நம்ம நிறைவேற்றணும்னா நம்ம 7 நாள் ஓய்வு நாள் வந்து தொழுது கொண்டாதான் அந்த தூதை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அப்படி 7 நாளை தொழுகை நாளாக கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த தூதை கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் இந்த தூதை எடுத்து உலகத்துக்கு சொல்லணும்னு சொன்னா முதலாவது நாம் பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும். தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும். பரலோகமும் பூமி இணைந்து செயல்பட வேண்டும். இந்த ஊழியத்தை முடிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். வருவதற்கு முன்பாக உலகம் எங்கும் பூலகம் எங்கும் சாட்சியாக இந்த செய்தி நிச்சயம் அறிவிக்கப்பட வேண்டும். மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரத்துல 14வது வசனம் முடிப்போம். இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். எந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்? பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். எங்க அறிவிக்கப்படுது? பூமியில் அறிவிக்கப்படுது. சரியா? ஏன் அறிவிக்கப்படணும்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும், பரமராஜ்யத்தில் வாழணும். இந்த சுவிசேஷம் பூலோகத்துக்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். எந்த சுவிசேஷம்? இந்த முத்தூது சாட்சியாக நிச்சயப்படும், பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த முத்தூது செய்தியை கொடுப்பதனால உலகம் முழுவதும் மனம் திரும்பி விடுவார்களா? அப்படின்னு பார்த்தா மனம் திரும்புவாங்களா? திரும்ப மாட்டாங்க. ஆனாலும் மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு இந்த நியாய தீர்ப்புங்கிற செய்தி எச்சரிக்கை செய்தியாக என்ன செய்யப்படணும்? கொடுக்கப்பட வேண்டும். கேட்டீங்களா? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேலை இருந்தது. நீ மனம் திரும்பாம போ. உலகத்தை படைத்தவர் தான் நியாயாதிபதி. உலகத்தை படைத்தவர் தான் வந்து நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். இந்த உலக ராஜ்யத்தினுடைய உலகம் முடிவடைய போகிறது. நீ எப்படி வேணாலும் இரு, ஆனால் தேவன் வந்து அன்புள்ளவர் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய தகப்பன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய வம்சம் தான் உலகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தெய்வம் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து தட்டுகிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் செல்லலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பவில்லை என்றால் நீ நரகலோகத்திற்கு செல்லலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ நியாய தீர்ப்பு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக இந்த செய்தியானது உலகம் முழுவதும் எச்சரிக்கை செய்தியாக, கடைசி கால செய்தியாக தேவ பிள்ளைகளால் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் அந்த கூட்டத்தில் சேர்ந்து பரிசுத்தம் அடைந்து அறிவிப்போம். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.